தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசிடம் பறிகொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து கரட்டுப்பாளையம், வீரல்பட்டி, தொண்டாமுத்தூர் பகுதியில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாகவும், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் மோடிக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். ஒரு ஆட்சிக்கு 10 ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்துகிறது. எனவே 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்திருந்தால் பல்வேறு தொலைநோக்கான திட்டங்களை தீட்டி அதையெல்லாம் செயல்படுத்தி இருக்க முடியும். உருப்படியாக எந்த திட்டங்களும் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு சூழலை இருக்கிறது.